வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 57. டே நம்பர் 57ல் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக இந்த முகடு கான்செப்ட், மோடு, ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தான் பார்க்குறோம். பின்வரும் தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முகடு அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு கொடுத்துருக்க நம்பர் ரேண்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக, அதாவது அதிக முறை வந்திருக்கோ அதுதான் நம்ம முகடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்மளுக்கு 2 அப்படிங்கிற நம்பர் அதிகமாக வர மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். இப்போ 1 2 3 அடுத்து 4 5 முறை வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வேறு எந்த நம்பரும் அதிக முறை வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு எந்த நம்பருமே இங்கே அதிக முறை வரலை. அப்போது ஆப்ஷன் அந்த பி தான் அதற்கான சரியான ஆன்சர். 2 தான் 5 முறை வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இன்கேஸ் வேறு எந்த நம்பராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இது சின்ன விஷயம், இதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. பார்த்துக்கங்க. அடுத்து 2வது கொஸ்டின். ஒரு எண் அட்டவணையில் 4 5களும் 9 6களும் 6 9களும் 5 4களும் உள்ளன எனில் முகடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 5 வந்துட்டு எத்தனை முறை இருக்குது? 4 முறை இருக்குது. ஆனால் 6 அப்படின்னு பார்த்தோம்னா 9 முறை இருக்குது. ஓகே, எந்த நம்பர் 9 முறை இருக்குது? 6ங்கிறது. இப்போ 9 அப்படிங்கிறது 6 முறை தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த நம்பர் அதிகமாக இருக்குது? 6 அப்படிங்கிற நம்பர் 9 முறை இருக்குனால இதுதான் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் தரவுகளின் முகடு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா எந்த நம்பர் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நம்ம எதை ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க நம்பரே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 15 அப்படின்னு இருக்கா? 15 1 இருக்குது. அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 முறை வந்திருக்கு. ஓகே, கீழே இருக்கிறது அது இங்கிலீஷ்க்குரியது. ஓகேவா? ரைட். இப்போ இது 5 பார்த்தோம்னா 9 முறை இருக்குது. அடுத்து 12 நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 1, அடுத்து 2 எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இதுலேருந்தே நமக்கு தெரியுது. இப்போ 3 4 இது வரைக்கும் தான் இருக்குது. 4 முறை தான் இருக்குது. அப்போ இது வராது. ஓகே, அது 16 அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 3 4 5 6 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது இதுவும் 6 முறை தான் வந்திருக்கு. இதுவும் வராது. 17 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1 2 2 முறை தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் ஏ 15ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நம்ம நிறையா நம்பர் இருந்தாலும் எந்த நம்பரை பார்க்குறோன்னா ஒன்றும் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எந்த நம்பர் ரிப்பீட்டாக வர மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு வழியில் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் இருக்க 4 நம்பரை நீங்கள் செக் பண்ணாவே போதும், கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்து 3 6 9 12 15 பின்வரும் தரவுகளின் முகடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முகடு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவங்க கொடுத்துருக்க நம்பரில் எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ ரிப்பீட் ஆகலை அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு டைம் வந்திருக்கனால ஆன்சர் முகடு இல்லை. ஓகே, இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு அரிசி ஆலையில் உள்ள 7 தொழிலாளிகளின் நாள் கூலி தரவுகள் முறையே 500 600 600 800 800 இந்த மாதிரி இருக்குது. முகடு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்திருக்கு? 800 தான் 3 முறை வந்திருக்கு. அப்போது 800ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின். முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது முழு எண்கள் அப்படின்னா நம்ம 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, குறையற்ற அப்படின்னா 0லேருந்தே நம்ம வரும். 1 2 மொத்தம் எத்தனை? 8. ஓகேவா? 8 அப்படிங்கிறபோது 0 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் தான் நம்ம நோட் பண்ணணும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் நம்ம நோட் பண்ணால் தான் மொத்தம் 8 நம்பர் வரும். ஓகேவா? ரைட். இதில் இருந்து அவங்க இடைநிலை அளவு மீடியன் இந்த வேல்யூ கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தம் 8 நம்பர் தான் இருக்குது. கரெக்டாக சரிசமமாக பிரித்தோம் அப்படின்னா இந்த சைடு 4 இந்த சைடு 4. அப்போ இடையில் இருக்கிறதுனா நம்ம 3 4 தான் சேர்த்து எடுத்துக்குவோம். ஓகேவா? ஈவன் நம்பர், அதாவது எண்ணிக்கை மொத்த நம்பரோட எண்ணிக்கை ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இப்போ இங்கே வந்துட்டு 8 நம்பர் தானே இருக்குது. 8ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம 2 நம்பர் நடுவில் இருக்க 2 நம்பரை எடுத்து அதில் இடைநிலை பார்க்கணும். இப்போ 3 4ன்னு இருக்குது. இதுக்கு இடைநிலை என்ன? ஜஸ்ட்டு 3.5 தான். ஓகேவா? அந்த 0.5ங்கிறது தான் அதுக்கு நடுவில் இருக்கும்.
ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்படி இல்லையா, நீங்கள் 3ஐயும் 4ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன வரும், 7/2ன்னு வரும். அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 3.5 வரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்களின் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 10 இரட்டைப்படை அப்படின்னா இயல் எண்கள் அப்படிங்கிறபோது 1லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இரட்டைப்படை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. இதுதான் முதல் 10 இரட்டைப்படை இயல் எண்கள். இப்போ 10 அப்படிங்கிறது ஈவன் நம்பரா? அப்போ ஈவன் நம்பர்னால் நடுவில் இருக்க 2 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ கரெக்டாக சரிபாதியாக பிரிங்க. இந்த சைடு 5 நம்பர் போயிடும், இந்த சைடு 5 நம்பர் போயிடும். அப்போ நடுவில் இருக்க இந்த 2 நம்பர் தான். 10க்கும் 12க்கும் நடுவில் எந்த நம்பர் இருக்குது? 11 தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நீங்கள் 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு 12ங்கிறதா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 2A 4A 6A 9Aன் இடைநிலை 8 என்றால் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இதில் எந்த நம்பர் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைநிலை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஏறு வரிசை அப்படிங்கிற பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க ஆர்டரே ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஏங்கிற வேல்யூக்கு 1ன்னே சப்ஸ்டிட் பண்ணாலுமே கூட நம்மளுக்கு கெஸ்ஸிங் இது எப்படி சார் ஏறு வரிசையில் இருக்குது அப்படின்னா, ஏங்கிறதுக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணாவே அது அமைஞ்சிருக்க நம்பரே வந்துட்டு ஏறு வரிசையில் வந்துடும். ஓகேவா? அதனால் நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இப்போது நம்ம இடைநிலை அப்படின்னா ஈவன் நம்பராக இருந்தால் நடுவில் இருக்க 2 நம்பர் எடுத்துக்குவோம். அதே இது ஆட் நம்பராக இருந்தால் இப்போ இங்கே பாருங்கள், மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்குது? A 2A 3 4A 6A 9Aனா மொத்தத்துக்கு 5 நம்பர் தான் இருக்குது. அப்போ 5 நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த சைடு 2 நம்பர், இந்த சைடு 2 நம்பர் போக நடுவில் இருக்க ஒரு நம்பர். அப்போ 2 நம்பர்னால் 1 2 3வது நம்பர் தான் நடுவில் இருக்க நம்பர். ஓகேவா? அப்போது இங்கே கொடுத்துருக்கிறதுல 3வது நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 4A அப்படிங்கிறதான இதில் 3வது நம்பர் 4A. அப்போ அந்த 4A தான் இடைநிலை. இந்த இடைநிலைக்கு சமமாக இருக்க நம்பர் என்ன? 8. அவங்களே அதை கொடுத்துட்டாங்க, இடைநிலை 8ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஏவோட வேல்யூ அப்படின்னா 1 4 4 2 8. அப்போ ஏவோட வேல்யூ 2. ஓகே, ஏவோட வேல்யூ 2. ஆப்ஷன் பி தான் இருக்கான் சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். அவங்க கொடுத்துருக்கிறதுலே நம்ம இடைநிலை எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 12 17 5 8 13 6 9 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், ஏறு வரிசை அப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நம்பர் 5, அதுக்கு அடுத்தது 6, ஓகே, அதுக்கு அடுத்து 6, அடுத்து 8, அடுத்து 9. ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கம்மியான நம்பர் இருக்குன்னா ஈஸியாக அது எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதிட்டு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை நிறையா நம்பர் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் இருக்க மொத்த எண்ணிக்கை எத்தனை? 1 2 3 4 5 6 7 இருக்குது. ஓகே, இப்போ மொத்தம் 7 எண்கள் இருந்தால் இந்த சைடு 3, இந்த சைடு 3 எது இடைநிலையாக வரும்? அந்த 4வதாக இருக்க நம்பர் தான் இடைநிலையாக வரும். ஓகே, அப்போ 1 2 3 4வது நம்பர் இடைநிலை வந்து 5 6 7. இதுதான் இடைநிலை. 4வது நம்பர் தான் இடைநிலைங்கிறத ஃபஸ்ட்டு அந்த எந்த பொசிஷன் வந்து இடைநிலையாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏறு வரிசை எழுதுனீங்க அப்படின்னா, இப்போ ஏறு வரிசை எழுதும்போது மொதல் நம்பர் 5 வருது, 2வது நம்பர் 6 வருது, 3வது நம்பர் 8 வருது, 4வது நம்பர் என்ன? இந்த 9 வருது. இதுதான் இடைநிலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதனால் என்ன, நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கண்டுபிடிக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா டைம் சேவ் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் உள்ள நம்பரை நம்ம ஏறு வரிசையில் உட்காந்து எழுதணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? இது எவ்வளோ நம்பர் இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான இடைநிலையே மொதல் 4வது பொசிஷன் அப்படிங்கிறதுனால இதான் இதோட இடைநிலை அப்படிங்கிறத ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி டைம் சேவ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இடைநிலை பெரிய பெரிய நம்பர் வரும்போது இந்த ஏறு வரிசையில் எழுதணுங்கிறது அது ஒரு தேவையில்லாத வேலையாகும். அப்போது நம்ம பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இடைநிலை எழுதணும் அப்படின்னா பாதி வேலையிலே வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் இடைநிலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நான் சொன்ன மாதிரி தான் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடு ஒரு 3 நம்பரும் இந்த சைடு 3 போக அப்போ 4வது நம்பர் தான் அதோட இடைநிலையாக வரும். ஓகேவா? அப்போ நம்ம ஏறு வரிசையில் இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4வது நம்பர் வந்தோடனே நிப்பாட்டிட்டு அதான் அதோட இடைநிலை அப்படிங்கிற கண்டுபிடிச்சலாம். இருக்கலே கம்மியாக இருக்க நம்பர் 26.
2 ஓகே. அதுக்கப்புறம் 23, அடுத்து 26, நெக்ஸ்ட்டு 28 ஓகேவா. அப்போ இதிலேருந்தே 4வது நம்பர் என்ன வந்திருக்கு, 28ன்னு வந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் உள்ள நம்பரை நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. அப்போது 4வது பொசிஷனில் 28 வரதுனால இதுதான் இதுக்கான இடைநிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இந்த பார்ட்டில். முகடும் இடைநிலையும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஈஸியானது. கண்டிப்பாக கொஸ்டின்ஸில் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் பேசிக்கான இந்த புள்ளியியல் கான்செப்ட் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.